பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரி சார், ஒரு 10 நிமிஷம் நம்ம கோஷம் போட போறோம். ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்க முடியல. ஒரு கலெக்டர் உட்கார முடியல, தாசில்தார் உட்கார முடியல. பீஸ் கமிட்டி எங்களுக்கு போட்டு எதுக்கு சொல்லுங்க. நாங்க ஒத்துழைக்கிறோம், உங்க கூட ஒத்துழைக்கிறோம். அவ்வளோ உணவு கொடுக்கிற விவசாயிக்கு இந்த பாடுனா இந்த நாடு இருக்க நாடு ஒண்ணுக்கு அரசு நிர்வாகம் முழுக்க இருக்கு. பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக வர சொல்ல முடியல, ஏன் வர சொல்ல முடியல? எத்தனை லட்சக்கணக்கான கோடி ஒரு வருஷம் அது கட்டி நான் 500 ரூபா கட்டிக்கேன்னா மாநில சர்க்கார் 3 வருஷம் 1500 ரூபா கட்டுது. மத்திய சர்க்கார் 1000 ரூபா கட்டுவாங்க. ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் மேல 3000 ரூபா அரசு கட்டுறாங்க. கட்டின பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பதிலே சொல்ல வர மாட்டேங்கிறாரு. விவசாயிகளின் போராட்டம் அதாவது கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன. இதில் குறிப்பாக விளாத்திக்குளம், கோவில்பட்டி வட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயிரிட்டிருந்த உளுந்து, பாசிப்பயிறு, மக்காச்சோளம், வெங்காயம், கொத்தமல்லி, கம்பு உள்ளிட்ட பயிர்கள் கடும் சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்தனர். இந்த பயிர்களுக்காக அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்கள் காப்பீடு செய்திருந்தனர். அந்த காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு தற்போது வரை இழப்பீட்டு தொகை கிடைக்கப்படவில்லை எனவும், இதனால் விவசாயிகள் பெரும் மன வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடமும் அவர்கள் பல முறை தங்களது கோரிக்கையை வைத்தனர். மேலும் அவ்வப்போது நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திலும் கூட அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அவர்கள் எடுத்துரைத்து வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இப்பருவ ஆண்டிற்கு 3 மாதங்களே உள்ள நிலையில், இந்த பருவ பயிர் செய்வதற்கு 3 மாதங்களே உள்ள நிலையில் விவசாயிகள் பணமின்றி மிகவும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உடனடியாக இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும். வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் ஒளிவு மறைவின்றி தகுதி உள்ள பயனாளிகள் தேர்வு செய்து அறிவிப்பு பலகை அவர்களுடைய பெயர்கள் ஒட்டப்பட்டு வெளிப்படையான ஒரு தன்மையை அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள மேலக்கரந்தை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வரதராஜன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து விவசாயிகளையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எனவே இந்த பகுதியில் உள்ள அந்த விவசாயிகளை கைது செய்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு.